ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இடம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பெங்களூர் ஹைவே அச்சம்பத்து விராட்டிபத்து பைபாஸ் ரோடு கவர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த அச்சம்பத்து விராட்டிபத்து பைபாஸ் ரோடு வந்து NH85 மதுரை போடி கொச்சின் நேஷ்னல் ஹைவேவோட ஒரு பகுதி. இது இந்த பைபாஸ் ரோடு HMS காலனிக்கு அடுத்தபடி உள்ள விராட்டிபத்தில் ஸ்டார்ட் பண்ணி அச்சம்பத்து பைபாஸ் பண்ணி நாமலப்புக்கோட்டையில் போய் இந்த ரோடு வந்து போய் சேரும். கிட்டத்தட்ட 1 இயர் வந்து நம்ம ரெகுலராக இந்த ரோடுக்கான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி தீக்கதிரிலேருந்து சமையலூர் வரைக்கும் உள்ள ரோடு வந்துட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ ஒருத்தர் வந்துட்டு நான் எந்த டீட்டெயில்ஸுமே சொல்லாமல் நான் வீடியோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாப்புல. ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பப்ளிஷ் பண்ணும்போது போதுமான டீட்டெயில்ஸ், அதாவது இந்த ரோடு எங்கே பிகின் ஆகி எங்கே எண்ட் ஆகுது, யார் கான்ட்ராக்டர்ஸு, எவ்வளோ பட்ஜெட்டு, எந்தெந்த இடங்கள் வந்து தாண்டி போகுது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிடுவோம். ஒவ்வொரு வீடியோலையும் வந்து திரும்ப திரும்ப சொல்லும்போது அது ரொம்ப மோனோட்டோனஸாக இருக்கும். காரணம் வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் வீடியோ நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம மெயினாக வந்து நம்ம கொடுக்குற அப்டேட் வந்து இப்போ எந்த அளவுக்கு இந்த வேலை இருக்குது, ஸோ அதுதான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம கன்வே பண்ண நினைக்கிறோம். சேம் அது போல் இந்த வீடியோவில் நான் சொல்கிறதுக்கு பெரிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. காரணம் வந்து டைட்டிலே சொல்லிட்டோம், இது வந்து அச்சம்பத்து விராட்டிபத்து பைபாஸ் ரோடு. ஸோ அது அண்டர்ஸ்டுட்டு, அச்சம்பத்தையும் விராட்டிபத்தையும் பைபாஸ் பண்ணுறதுக்காக இந்த ரோடு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டோம். டைட்டிலே பழையபடி வந்து NH85 மதுரை போடி கொச்சின் ஹைவேயில் ஒரு பகுதின்னு நம்ம டைட்டிலே வந்துட்டு கொடுத்துட்டோம். நம்ம இதுக்கு மேலே ஃபர்தராக வந்து இந்த லொக்காலிட்டியை வச்சு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பெரிய அளவு ஒன்றுமே கிடையாது. அகெயின் வந்து மாடக்குளத்துலேருந்து ஒரு ரோடு வந்து இந்த ரோடு வந்து பைசெக்ட் பண்ணது குறுக்கால வருதுன்ட்டும் நம்ம நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அதுபோல் அந்த மாடக்குளத்துக்குமே அச்சம்பத்துலேருந்து ஒரு ரோடு வந்து போட்டுட்ருக்காங்க அப்படின்ட்டு ஒரு 2-3 வீடியோ வந்து நம்ம வந்து சேனல்லே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெகுலராக நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு பெரிய லெவலில் நான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கன்வே பண்ண அவசியம் கிடையாது. காரணம் தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து அப்பப்போ வந்து வீடியோஸில் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா கோரிப்பாளையம் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 வீடியோ 3 வீடியோ பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் கம்ப்ளீட்டாக வந்து கோரிப்பாளையம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அதில் என்னென்ன விஷயங்கள் வந்து எவால்வ் ஆகிருக்கு, எப்போ டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ணாங்க, எப்போ டிபிஆர் கேன்சல் பண்ணாங்க, எப்போ திரும்ப புதுசாக டிபிஆர் போனாங்க, எவ்வளோ பட்ஜெட்டுன்றது ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தேவையான எனக்கு தெரில. சப்போஸ் பார்க்குறவங்களுக்கு, அதாவது புதுசாக பார்க்குறவங்களுக்கு போதுமான இன்ஃபர்மேஷன் கிடைக்கலைன்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். நம்ம சீரியஸாக போட்டு வரோம். 1 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை, சில வீடியோஸை பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்துட்டு கன்ஃபார்மாக வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும். இல்லைனா அந்த ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் கூடயும் நீங்கள் வந்துட்டு முக்கியமான நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்துவில். ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். நம்ம வீடியோ மெயினாக வந்துட்டு பண்ணுறதுக்கு காரணம் வந்துட்டு இப்போ போடுற அந்த பாலம், இந்த ரோட்ஸு, இது என்ன ஸ்டேஜில் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, ஸோ அதை வந்து மதுரை மக்கள், மதுரையில் இல்லாமல் வெளியூரில் இருக்கீங்களா, ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். அதனால பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸில் பார்த்திங்கன்னா மியூசிக்கை போட்டுட்ருவேன் நான். சரி, மியூசிக் கேட்டுட்டு வீடியோ பார்க்கட்டும் அப்படின்னு. அதில் சில ஆள் வந்துட்டு எனக்கு அந்த மியூசிக் வந்து இரிட்டேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து ஒரு மியூசிக் வந்து ஒரு ஆளுக்கு இரிட்டேஷனாக இருக்குன்னு எனக்கு சுத்தமாக புரியல. அப்படி சில ஆள் சொல்கிறாங்க. சில ஆள் வந்து அப்படியே பேக் ட்ராப்பில் என்ன சவுண்டு வருதோ அந்த சவுண்டே விடுங்க அப்படின்றாங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த பேக் ட்ராப்பில் என்ன சவுண்ட் இருக்கோ அந்த நேச்சரோட பிளெண்டாகியே வீடியோ இருக்கட்டும்னுக்காக தான் இப்போ ரீசெண்டாக வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு மியூசிக் போடாமல் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து இப்போ அந்த 2 days முன்னாடி போட்ட வீடியோவில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பின்னாடி பேசிகிட்ருக்கீங்க அப்படின்றாங்க. எது இம்பார்ட்டண்ட்டோ அது நான் கட்டாயம் வந்து வாய்ஸ் ஓவரில் வந்துட்டு கட்டாயம் கன்வே பண்ணுவேன். சப்போஸ் பேக்ட்ராப்பில் வந்துட்டு நாங்கள் பேசுகிறதோ அந்த சவுண்டு உங்களுக்கு இரிட்டேட் ஆச்சுன்னா கூடயும் அதை நீங்கள் வந்து மியூட் பண்ணிக்கலாம். வீடியோலேயே உங்களுக்கு போதுமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த வீடியோ வந்து நம்ம மிடில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ரோடு எண்ட் ஆகிறது வந்து நாமலப்புக்கோட்டையில் எண்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல பெரிய லெவலில் எந்த ஒர்க்கு நடக்கல, அங்கே எந்த ஒரு டெமாலிஷன் ஒர்க் எதுவும் இது வரைக்கும் கேரி அவுட் பண்ணல. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அங்கே வீடியோ எடுக்காமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு
கன்னியாகுமரி பெங்களூர் ஹைவேல வந்து நம்ம வீடியோ வந்து பிகின் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுபோல் இந்த வீடியோ எண்டாகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, விராட்டிபுரத்தில் எண்டாவதில். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு 3 மாதமாகவே பார்த்திங்கன்னா டெமாலிஷன் ஒர்க் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொன்று, இந்த ரோடு வந்து 4-வே ரோடு, பேவ்டு ஷோல்டர்ஸோட உள்ள ரோடு. விராட்டிபத்துக்கிட்ட எண்டாகிற இடத்துல வந்து இந்த ரோடு 2-வே ரோடாக வந்து சுருக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். காரணம் வந்துட்டு அங்கே கிருதுமலை நதி வந்து கிராஸ் ஆகும். அந்த இடத்துல வந்துட்டு ஒரு 2-வே சைஸுக்கு தான் வந்து பாலம் கட்டியிருக்கிறாங்க. 2-வே பாலம் தானா இல்லை வந்து ஃபர்தராக இது போல் இன்னொரு பாலம் கெட்டுவாங்களான்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ப்ராபப்ளி நான் அடுத்த முறை நான் வரும்போது நான் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டுட்டு நான் கன்வே பண்ணுறேன். வந்துடுவோம்ப்பா, 10 நிமிஷம் வந்துடுவோம்ப்பா, 10 நிமிஷம் வந்துடுவோம், நீ ரெடியாகு. காவா போய் தான் பார்க்கணும். அப்போ அதெல்லாம் போமே இது இவ்வளோ சின்னதாக இருக்கேடா இப்போ ஒரு கனெக்ட் பண்ணுறது. கொஞ்சம் ஃபுல்லாகவே யூஸ் ஆகி நினைக்கிறேன் வீடு. இவ்வளோ தான் போகுதா? அப்போ ஃபுல்லாக போகாதா? ஃபுல்லாக போகாதோ எல்லா வீடு இருக்குல்லப்பா. அதில் சின்னதாக கொண்டு போயிடுறாங்க. மேவும் 10 வருஷம், மேவும் 5 வருஷத்தில் ரிச்சுக்கு இருக்கு வாய்ப்பு இருக்குது. சரி சரி, சின்னதாக தான் போகுது, ரொம்ப பெருசாக எடுக்கல. இது பைபாஸ்க்கு கனெக்ட் பண்ணாங்க இல்லையா? ஏதோ காலவாசல் இப்போ கனெக்ட் பண்ணாங்களோ? ஆமாம், காலவாசலோட ஹெச்எம்எஸ் காலனி. ஹெச்எஸ் காலனியா? ஹெச்எம்எஸ் காலனி. ஹெச்எம்எஸ் நீங்கள் சேருங்க கம்மியாக செய்யுங்க. சேருங்க கம்மியாக செய்யுங்க. என்ன சொல்கிறாங்க? தெரியுதா? அந்த பாலம் தெரியுதுல்ல, இந்த வீடு நாங்கள் இந்த வீடு காட்டு அதேமே காட்டுவாங்க.
பாய்.